जय जय शंकर हर हर शंकर ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, பெரியவாளுடைய பெருமையில், பெரியவா தரிசனத்தில், பெரியவாவினுடைய சிறப்பில், அவருடைய வரலாறுகள், அதிசய அற்புதங்களில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பெரியவாவினுடைய வாக்கு சுத்தமும் மனச்சுத்தமும். அது என்ன வாக்குலையும் மனதிலையும் சுத்தம்? எனக்கு புரியல. சில பேர் கற்பை பற்றி பேசுவாங்க, கற்போடு இருப்பாங்களான்னா தெரியாது. அறத்தை வலியுறுத்துவார்கள், அறம்படி நடப்பாங்களான்னு தெரியாது. ஈந்து கொடுத்து மகிழ்தல் தான் இந்த பூமியில் பெரிதும்பாங்க. அவர்கள் பிறருக்கு சாப்பிட்ட கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் இந்த மண்ணினுடைய அப்படியே மரபாக அப்படியே புதைந்து விட்டது, உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சம் போல இருக்கிறது. இவற்றையெல்லாம் உடைத்து எரிந்த ஓர் மகான் உண்டென்றால் அதுதான் காஞ்சி மகா பெரிய சுவாமி. மனத்திலையும் சுத்தம், வாக்கிலையும் சுத்தம். இந்த 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 படிக்கும் போதே நம்மளை வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் சார். மகா பெரிய சுவாமிகளுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பாங்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், பாரத தேசத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பாதார விந்தங்களால் நடந்து தேய்ந்த பாதம் மகா பெரிய சுவாமிகளுடைய பாதம். எந்த முகாங்களுக்கு போனாலும் அதிகாலை வேளையில் எழுந்திருந்து ஒரு குளத்திலேயோ குட்டையிலையோ ஆறுலேயோ நீர்நிலைகளில், ஒரு ஊரில் பெரிய கிணறுனா அங்கே போய் உக்காந்துப்பார், குடமாக ஜலத்தை ஊற்ற சொல்வார். நீர்நிலைகளை பார்த்தா அப்படியே அதில் துள்ளி ஓடக்கூடிய மீன் போல தன்னுடைய மனது அவ்வளவு மகிழ்ச்சி பெறும். சுவாமிகளுக்கு நீர்நிலைகள் மீது அவ்வளவு ஈடுபாடு உண்டு. பொதுவாக இந்த மாதிரி மகான்கள் குளிக்க செல்றதுன்னா காத்தால் அவங்க புறப்படுறாங்க அப்படின்னா டமரவாத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். டமரம் டம் 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 டம்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்லாம் தண்டோரா போடுறதும்பாங்க. ஒரு சின்ன இசைக்கருவி இருக்கும், அதை வச்சு 2 குச்சியை வச்சு அடிச்சுட்டு வருவாங்க. இது டமரம் இன்னும் கொஞ்சம் பெருசு. மகான்கள் நீர்நிலைக்கு குளிக்க போகும்போது பிறருக்கு அதை இந்த இசை சத்தம் மூலியமாக உணர்த்துறது. சில பேர் அதை அபிஷேகமாக பார்ப்பாங்க. சாட்சாத் இறைவனுடைய சொரூபி அல்ல. சில அந்த நீர்நிலைகளில் சில பேர் இருந்தாங்கன்னா அவங்க விலகி போவாங்க. பெண்கள், மற்றவங்க, அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி. சார், ஒரு நாள் காலையில் பொதுவாக அதிகாலை வேளையிலே சுவாமி புறப்பட்டுருவாங்க. அந்த டமரு வாத்தியம் முழங்க செய்யக்கூடிய நபருக்கு உடல்நிலை குறைபாடோ அல்லது என்ன இயற்கை உபாதையோ தெரியல, அவர் அன்றைக்கு வரலை சார். எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியவா எதை பற்றியுமே கவலைப்படலை. காலைல எந்திரிச்சார், நீர்நிலைக்கு போனார், நல்ல ஸ்நானம் பண்ணார், திருப்பி வந்தார், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணார், மணிக்கணக்காக மக்களை பார்த்தார். அப்புறம் தன்னுடைய பிக்ஷாவந்தனம் முடிஞ்சு சிரமப்பரிகாரம் பண்ணிக்க போயிட்டார். திருப்பி மாலை வேலை பூஜை. இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி மடத்து மேலாளர் வந்தார். நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா மன்னிச்சுக்கணும் அப்படின்னார். ஏன், நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, என்ன அப்படின்னார். இல்லை பெரியவா, கார்த்தால டமரு வாத்தியம் முழங்க செய்கிறவர் வரல. என்ன ஏதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பெரியவா கடகட அவருடைய மின்னல் வேக நடைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீர்நிலைக்கு நீராட போயிட்டீங்க, அதுக்காகத்தான். ஓ, நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியறது. ஓ, டமருவாதியம் முழங்காதனால அங்கே ஏதோ சில பெண்கள் குளிச்சுன்னு இருக்கதாகவும், நான் அப்போ போயிட்டா என் மனசு அலைபாயிடுமே அப்படின்னு பயப்படுறியா? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. உன் வாத்தியத்தை விட என் மனசையும் அலைபாய விடாமல் நான் கட்டுப்பாடாக தான் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் உன் மனசில் தோணலையேன்னாராம். பெரியவா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணாராம். மனித மனம்தானே சில ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு அல்பமாக சில விஷயம் நினச்சிருவோம்ல, அதை தேங்காவை உடைக்கிற மாதிரி உடைச்சாராம் சார். ஓ, வாத்தியம் முழங்காததுனால அங்கே யாரும் பெண்கள் குளிச்சுன்னு இருப்பா, நான் போகும்போது என் மனசு சஞ்சலப்பட்டுருமேன்னு பயந்தியா?
உன் வாத்தியத்தை விட என் மனசை அலைப்பாய விடாமல் கட்டுப்பாடாக தான் வச்சுட்டு இருக்கேன், பெரியவா மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மகான் வெளிப்படையாக உடைச்சு சொல்ல முடியுமா சார்? இது இந்த எக்ஸ்ட்ரீம்னா இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ நம்மளே சார் 4 நண்பர்கள் ஒன்றா இருப்போம், காஃபி சாப்பிடுவோம், ஊர் வம்பு பேசுவோம். இந்த 4 பேரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, போனவரை பற்றி 3 பேர் பேசுவோம். அந்த 3 பேரில் ஒருத்தர் போயிட்டாருன்னா 2 பேர் போனவங்களை பற்றி பேசுவோம். இந்த 2 பேரும் தனித்தனியாக போனால் இவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு அவன் நினைப்பான், அவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு இவன் நினைப்பான். இது மனித மனங்களுக்கே உரிய இயல்பான நிலை. இந்த இயல்புலேருந்து எவன் விடுபடுறானோ அவன்தான் ஞான நிலை இல்லை, முதல்ல மனித நிலையை அடைய முடியும். அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன சொல்லுவான். சில பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, வாங்க உட்காருங்க போங்க அப்படின்னு. நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருமையில் பேசுவாங்க. இதெல்லாம் மனித வாழ்க்கையின் இயல்பு. இப்போ நம்மள்ட்ட ஒரு ஓட்டுநர் இருக்கார் அப்படின்னா ரொம்ப பக்குவப்பட்டவங்க தான் வயசில், அண்ணா என்னண்ணா வாங்க போங்க, தான் வீட்டு பிள்ளைங்களுக்கும் அவர் அண்ணான்னு கூப்பிடணுன்னு. இல்லாட்டி சில பேர் அந்த அதிகார திமிருனால நெடினால வார்த்தைகளை கனமாக உச்சரிப்பாங்க. எப்போதுமே தனக்கு கீழே பணிபுரிகின்றவர்களை யார் கண்ணியமாக சொல்கிறாங்களோ அவர்கள் தான் மனிதர். ஆனால் அதற்கு நமக்கு மேலானவங்களை இன்னும் பிரமாதமாக சொல்லணும். அவங்க இல்லைன்னா எப்படி பேசுவோம்? இதெல்லாம் நம்முடைய மனசுக்கே விட்டுடுறேன். இதுதான் உளவியல். இதை அப்படியே வச்சுக்கோங்க. மகா பெரியவரை சந்திக்கிறதுக்காக க்ஷேத்ராடனம் தரிசனம் முடிச்சுட்டு ஒரு தம்பதியர் வராங்க. பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் க்ஷேத்ராடனம்லாம் போயிட்டு வந்தோம். வர வழியில் திருக்கோவிலூர், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கோவிலூர், அங்கே கூட போயிருந்தோம். தபோவனம்னு அங்கே அற்புதமான ஒரு மகானை பார்த்தோம். அந்த தபோவனத்து ஞானானந்த சுவாமிகளை சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னார். பெரியவா கேட்குறா, தாத்தா சுவாமிகளா? இல்லை, இவங்களுக்கு அது தெரியல. இல்லை தாத்தா சுவாமிகள் தெரியல, நாங்கள் தபோவனத்து ஞானானந்த சுவாமிகளை சேவிச்சுட்டு வந்தோம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவா எப்போதுமே சுவாமிகளுடைய பேரை உச்சரிக்க மாட்டார். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில், தயவுசெய்து கிரிவலம் போகிறவங்க, திருவண்ணாமலைக்கு போகிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூருக்கு முன்னாடி தபோவனம்னு, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், ஞானானந்த சுவாமிகள்னு பேர். உப்புல்கொடி சுவாமின்னு சொல்லுவாங்க. அவர் பிறப்பே அதிசயம். பெரியவா தாத்தா சுவாமிகள்பாங்க, இல்லாட்டி தபோவனத்து பெரியவாம்பாங்க. திருப்பி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தபோவனத்தில் ஞானானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் சொன்னார், சேவிச்சுட்டு வந்தோம், தீர்க்கமான பார்வைன்னார். நாங்கள் அவளை பெரியவான்னு கூப்பிடுவோம், தபோவனத்து பெரியவான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெரியவா உள்ளே போயிட்டா. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தபோவனத்து ஞானானந்த சுவாமி அந்த பக்தர்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் தெரியாத இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். 1914 திருச்சி, உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகிறதுன்னு அந்த பாட்டோடு அப்படி திருச்சி ஸ்ரீரங்கத்து கோபுரத்தை பார்க்கணும், திருவானைக்காவை பார்க்கணும். நீங்கள் 1914 அதிகாலை நேரத்தில் அந்த கொள்ளிடக்கரையில் மேலே ஒரு சின்ன, மறந்துடக்கூடாது, ஒரு பால்ய பருவத்து ஒரு பால சந்நியாசி அப்படியே போயிட்டுருக்கார். இந்த மணல் பரப்பில் குளிச்சுட்டு வந்த ஒரு சுவாமி, அவர் தான் ஞானானந்த சுவாமிகள், தபோவனத்து பெரியவாவே வணங்கிய தாத்தா சுவாமிகள். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை எப்போ? 1914. இந்த பூஜ்ஜியத்தை ஆளப்போகிற பூர்ண சந்திரன் போகிறார். இந்த பூஜ்ஜியத்தை ஆளப்போகிற பூர்ண சந்திரன் போகிறார். நம்ம எல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவா. சொல்கிறது யார்? பெரியவா தாத்தா சுவாமின்னு சொன்ன ஞானானந்த சுவாமிகள். அப்போ இவரோட வாக்க பாருங்க. பெரியவா தன்னுடைய வயதில் பெரியவாளை தான் அருகில் இல்லாட்டியும் இவரே பெரிய ஞானகுருன்னு உலகம் கொண்டாடுறது, ஜெகத்குருன்னு. ஆனால் இன்னொரு மகானுடைய பேரை உச்சரிக்க கூட அனுமதிக்காமல் தாத்தா சுவாமிகளா, தபோவனத்து பெரியவாளான்னா மனசில் மட்டும் சுத்தம் இல்லைங்க, நாக்கிலையும் சுத்தம், வாக்குலையும் சுத்தம். இதுதான் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும்
இடைவெளி இல்லாமல் நடக்கக்கூடிய ஞானக்கடல் பெரிவா. மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளைய பெரிவா தரிசனத்தில் சந்திப்போம். ஜெய